நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்ரபதி சிவாஜியுடைய ஒரு முக்கிய வரலாற்றை இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தோம். இன்றைக்கு சத்ரபதி சிவாஜி பீஜப்பூர் சுல்தானுடைய தளபதி அப்சல் கானை எப்படி கொன்றார் என்பதை பற்றிய வரலாற்றை விரிவாக காண்போம். அவுரங்கசீப் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அமைந்தது சத்ரபதி சிவாஜியின் பின்னால் திரண்ட இளைஞர்கள் படை என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த படையை திரட்டியதில் சத்ரபதி சிவாஜிக்கு மட்டுமே பங்கு இருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் மறுக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், அதற்கு முன்பே ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ், வாமன் பண்டிட் போன்றவர்கள் முகலாய பேரரசுக்கு எதிராக மராட்டிய இளைஞரிடம் மிகப்பெரிய எழுச்சியை ஊட்டியிருந்தார்கள். அந்த இளைஞர்களுக்கு அப்போதைக்கு தேவை ஒரு மிகப்பெரிய தலைமை மட்டுமே. போர்க்குணம் மிக்க ஒரு தளபதியும் ஒரு வீரமிக்க போராளியுமே அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள். அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வந்தவர்தான் சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜியுடைய வாழ்க்கை அவ்வளவு ஒன்றும் பிரகாசமாக இருக்கவில்லை. குழந்தை பருவத்தில் சத்ரபதி சிவாஜி பிறந்ததற்கு பிறகு அவர் சிறு வயதாய் இருக்கின்ற பொழுதே அவருடைய தாயார் ஜிஜி பாயை விட்டுவிட்டு அவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை சத்ரபதி சிவாஜியுடைய தந்தை திருமணம் செய்து கொண்டார். அவர் பீஜப்பூர் சுல்தானுடைய அரச சபையில் ஒரு முக்கிய அதிகாரியாக பணியாற்றினார். இப்படி வளர்ந்து கொண்டிருந்த சத்ரபதி சிவாஜியை அவருடைய தாயார் ஜிஜி பாய் எவ்வளவோ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு இடையேயும் சத்ரபதி சிவாஜியை ஒரு பெரு வீரனாக வளர்த்தார். அதை நிரூபிக்கின்ற வகையில் ஒரு சிறு வயது இளைஞராக இருக்கின்ற பொழுதே ஒரு இளைஞர் கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் 17 வயதிலேயே ஒரு மிகப்பெரிய கோட்டையை விளையாட்டுத்தனமாக கைப்பற்றினார். அவருக்கு குருநாதராக இருந்தவர் அவரை அப்பொழுது கடிந்து கொண்டார். இவ்வளவு அவசரப்படக்கூடாது என்று சொன்னாலும் கூட ஒரு திறமை வாய்ந்த சிஷ்யனுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் குருநாதரை மிஞ்சுகின்ற ஆற்றல் இயற்கையாகவே அமைந்துவிடும். அது சத்ரபதி சிவாஜியிடம் இயற்கையாகவே இருந்தது. அந்த கோட்டையை சத்ரபதி சிவாஜி கைப்பற்றியதற்கு பிறகு அவர் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு சிவாஜி சாதுரியமாக பல பகுதிகளை கைப்பற்றினார். சில ஜமீன்தார்களை வீழ்த்திவிட்டு அவர்களுடைய நிலப்பரப்புகளையும் அவருடைய சிறிய சிறிய கோட்டைகளையும் கைப்பற்றினார். பீஜப்பூர் சுல்தானுடைய அதிகாரிகளுக்கே லஞ்சம் கொடுத்து பீஜப்பூர் சுல்தானுக்கு சொந்தமான பல கோட்டைகளை விலைக்கு வாங்கிவிட்டார் சத்ரபதி சிவாஜி. இவற்றையெல்லாம் பார்த்து வெகுண்டு எழுந்த பீஜப்பூர் சுல்தான் மராட்டியத்திலிருந்து வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சத்ரபதி சிவாஜியை அடக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி பீஜப்பூர் சுல்தானுடைய கைதேர்ந்த தளபதி, வீரம் மிக்கவன், பல போர்க்களங்களை சந்தித்தவன், எதற்கும் சளைக்காதவன், எந்த எதிரிகளையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்று சொல்லப்படுகின்ற பீஜப்பூர் சுல்தானுடைய தளபதி அப்சல் கானுக்கு சிவாஜியை கொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை தெரியப்படுத்தி சிவாஜியை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து அந்த பொறுப்பை அப்சல் கானிடம் ஒப்படைத்தார். அப்சல் கான் பாஸ்கர் என்கின்ற ஒரு பிராமணரை சத்ரபதி சிவாஜிக்கு தூது அனுப்பினார். அவர் சத்ரபதி சிவாஜியிடம் வந்து சொன்னார், உன்னோடு அப்சல் கான் சமாதானமாக செல்ல இருக்கிறார். பீஜப்பூர் சுல்தான் உன்னோடு சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார். ஆகவே நீ உடனடியாக வந்து அப்சல் கானை சந்திக்க வேண்டும் என்று சொல்வதற்காகவே நான் தூதனாக வந்திருக்கிறேன் என்று அப்சல் கானிடம் பாஸ்கர் என்கின்ற அந்த பிராமண தளபதி சொன்ன பொழுது அப்பொழுது சிவாஜிக்கு சந்தேகம் வந்தது. அவருக்கு மூளையில் ஒரு பொறி தட்டியது. நம்ம ஏன் இவர்கள் தனியாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று தோன்றிய அந்த சிந்தனையின் காரணமாக தூது வந்த பாஸ்கர் என்கின்ற அந்த பிராமணரை அழைத்து கொண்டு பூஜை அறைக்கு போனார். இந்து தெய்வங்களுக்கு முன்னாலே நிறுத்தி கொண்டு, உண்மையிலேயே என்னிடம் சமாதானம் பேசத்தான் அழைக்கிறார்களா அல்லது ஏதேனும் வஞ்சக திட்டம் இருக்கிறதா என்பதை கடவுளின் முன்னால் சத்தியம் செய்துவிட்டு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது பாஸ்கர் என்கின்ற அந்த பிராமண தூதுவர் அழுது கொண்டே சொன்னார், உங்களை அழைத்து சமாதானம் பேசுவதை போல பேசி உங்களை கொல்வதற்கு அப்சல் கான்
சதி திட்டம் தீட்டி இருக்கிறார் என்று என்ன தோன்றுகிறது என்று சொன்ன பொழுது சற்றும் யோசிக்காமல் சத்ரபதி சிவாஜி சொன்னார், நான் அப்சல் கானை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல். ஆனால் அப்சல் கானுக்கும் சரி எனக்கும் சரி ஆயுதம் ஏந்திய எந்த படை வீரர்களும் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது. நான் நிராயுதபாணியாகவே அப்சல் கானை சந்திக்க இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த செய்தி அப்சல் கானுக்கு போனது. பின்னாலேயே சத்ரபதி சிவாஜி அப்சல் கானை சந்திக்க போனார். அப்சல் கானை சிவாஜி சந்திக்க சென்ற பொழுது சிவாஜியை பெருமகிழ்வோடு வரவேற்ற அப்சல் கான், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று அவரை ஆற தழுவிய அதே நேரத்தில் இன்னொரு கை அவருடைய கழுத்தை இறுக்கி கொண்டிருந்தது. அவருடைய கழுத்தை இறுக்கி கொண்டிருப்பதை உணர்ந்த சத்ரபதி சிவாஜி சுதாரிப்பதற்குள் சத்ரபதி சிவாஜியை நோக்கி அப்சல் கானுடைய வலது கையிலே இருந்த ஒரு குறுவால் சத்ரபதி சிவாஜி நெஞ்சிலே வேகமாக பாய்ந்தது. நல்ல வேளை, இதை எதிர்பார்த்த சத்ரபதி சிவாஜி ஒரு இரும்பு கவச உடையை அணிந்திருந்ததால் அந்த கொலை முயற்சியிலிருந்து சத்ரபதி சிவாஜி தப்பித்தார். அடுத்து சில நொடிகளில் தன்னை சுதாரித்துக் கொண்டிருந்த சத்ரபதி சிவாஜி தன்னுடைய இடது கையில் புலி நகம் போன்ற அமைப்புடைய ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதத்தை மோதிர விரலிலும் இன்னொரு விரலிலும் ஏற்கனவே லாவகமாக சொருகி வைத்திருந்தார். அந்த புலி நகத்தில் அப்சல் கானுடைய வயிற்றிலே குத்தி அப்சல் கானுடைய வயிற்றை கிழித்து அப்சல் கானுடைய குடல் கீழே சரிந்தது. அந்த இடத்திலேயே அப்சல் கான் மரணத்தை தழுவினார். இப்படித்தான் புலி நகத்தில் அப்சல் கானை கொன்றார் என்று வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே புலி நகத்தில் அப்சல் கானை சத்ரபதி சிவாஜி கொல்லவில்லை. புலி நகத்தை போன்ற தோற்றமுடைய இரும்பால் செய்யப்பட்ட ஒரு நவீன ஆயுதம், அதை வைத்துத்தான் அப்சல் கான் என்கின்ற பீஜப்பூர் சுல்தானின் ஒரு மிகப்பெரிய மாவீரன் அந்த தளபதியை சாய்த்தார். அதற்கு பிறகுதான் சிவாஜியுடைய செல்வாக்கு மராட்டிய மண்ணில் பெருமளவு ஒலிக்க ஆரம்பித்தது. சிவாஜிக்கு புகழ் கூட ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் மராட்டிய மண்ணில் சிவாஜியின் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டார்கள். இந்த இளைஞர்கள் திரண்டதை பார்த்து அவுரங்கசீப் சிவாஜியை ஒழிப்பதற்கு தனியாக திட்டம் வகுத்து அதை செயல்படுத்த முனைந்தார். எப்படியெல்லாம் செயல்படுத்தி அவுரங்கசீப் சில இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட எப்படி சத்ரபதி சிவாஜி தன்னை தற்காத்து கொண்டு மராட்டிய மண்ணில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் என்பதை பற்றி அடுத்து இன்னும் பல பதிவுகளில் பேசுவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.